Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்பவே டிஃபரண்டான ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். பச்சை திராட்சை வச்சு பண்ணியிருக்கிற இந்த புட்டிங் ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருந்தாலும் இந்த புட்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஒன்லி 3 minutes போதும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற இந்த பச்சை முந்திரி புட்டிங் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை. 2-3 பொருட்களே போதும். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இஃப்தாருக்குலாம் இது வந்து சூப்பராக இருக்கும். மற்றும் இல்லாமல் நமக்கு வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சுன்னா வித்தின் ஒரு 3 minutesலேயே சூப்பரான அசத்தலான ஸ்வீட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். புட்டிங் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து க்ரீன் கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. சீட்லெஸ் தான். ஸோ வந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப நீளமாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து கிரேப்ஸில் சுகரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால இது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. தேவையான அளவுக்கு நான் சுகர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எப்போவுமே வந்து குறைவாக தான் போடணும். இங்கே நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ நட் வந்து இந்த மாதிரி பொடிச்சது எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டாச்சுன்னா, உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்து. ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிளெண்டரில் கிரேப்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதிகமாக தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பவுலில் வந்துட்டு ஒரு அரிப்பை வச்சுட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா சீக்கிரமாக அது ஃபில்டர் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த கிரேப்ஸில் வந்து அதிகமாக சுகர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே சுகர் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதோட அளவு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், நம்ம டைரெக்டாக போடும்போது திரிஞ்சு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா எந்த விதமான கட்டியெல்லாம் பிடிக்காமல் சூப்பராக ஸ்மூத்தாக வரும். ஸோ அது போலவே கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது அதிகமாக சேர்க்காதீங்க. 2-3 டீஸ்பூனே ஜாஸ்தி தான். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் புட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் அந்த ஜூஸஸை இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ புட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாகட்டும். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதை மாதிரி கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து இந்த புட்டிங் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேப்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 minutes வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேப்ஸ் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த மாதிரி புட்டிங் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுடைய கிரேப் ஜூஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரை போட்டுடலாம். ஸோ சோள மாவு சேர்த்துட்டு அதிக நேரம் வந்து நீங்கள் கிண்ட தேவை கிடையாது. நம்ம வந்து அல்வா பண்ணலை, நம்ம வந்து புட்டிங் பண்ணுறோம். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக சில்கியான புட்டிங் ரெடி ஆயாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ எந்த விதமான கெட்டியும் இல்லாமல் லம்ப்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள்.
ரொம்ப ஸ்மூத்தாக கிளாஸியாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்துட்டு வெள்ளை எள்ளும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்தேன் அந்த கேஷ்யூ நட்டு எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கேஷ்யூ நட்டு அப்புறம் வெள்ளை எள்ளெல்லாம் சேர்த்துருக்குறேன். அது முற்றிலும் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட அது இல்லைன்னா ஜஸ்ட்டு இது மட்டுமே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கிரேப்ஸோட ருசி வந்து இதில் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த புட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடிலாம் ஒன்றும் பிடிக்கலை, ஆனால் சேம் டைம் வந்து நல்லா வெந்து அழகாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து வெள்ளை எள்ளு கேஷ்யூ நட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக நான் மேலே வந்துட்டு எள்ளு சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கவலையே படாதீங்க, சும்மா நார்மலாக சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது வந்து மாற்றிடலாம். ஸோ நான் வந்து இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். ஸோ புட்டிங் செட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு நான் இந்த மாதிரி தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு. இப்போ வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங்கை வந்து நீங்கள் வந்துட்டு சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சு அதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம். எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் இதை மாதிரி ஜஸ்ட்டு லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஸோ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக, பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யம்மி கிரேப்ஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பற்றி என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு போடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.